श्लोका नंबर 26। यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतत् आत्मन्येव वशं नयेत्। இப்போ வந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறோம் இல்லை, சாஸ்திரத்தில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து இப்போ கேட்குறோம். இப்போ டீச்சர் வந்து நமக்கு ஆத்மஸ்வரூபம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் என்ன பண்ணுறோம்? டீச்சர் சொல்கிறதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ டீச்சர் வந்து என்ன தாட்டை என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்கிறாலோ அந்த தாட்டை நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் இப்போது என்டர்டெயின் பண்ணினேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூ ஆர் ஃபாலோயிங் தி டீச்சர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ வந்து டீச்சர் சொல்கிறா, நான் சொல்கிறேன், நீ தான் ஆத்ம சைத்தன்யம். அப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? நீ தான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு அதை டேர்ன் பண்ணி டீச்சருக்கு சொல்லிடக்கூடாது. அப்போ ஃபாலோ பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன் நான் டீச்சரை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன சொல்கிறாலும் நான் அதை அப்படியே வந்து பண்ணுவேன். அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ அதை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறோமோ அதை சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லாமல் அப்படியே அவள் சொன்னால் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி டீச்சர் வந்து நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா டீச்சருக்கு மறுபடியும் நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இப்போ டீச்சர் வந்து அட்ரஸ் பண்ணும்பொழுது செகண்ட் பர்சனாக தான் அட்ரஸ் பண்ணுவா. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பர்சனாக அதை கன்வெர்ட் பண்ணி நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஷ்ரூட்னஸ் இருக்கணும், அந்த சிக்னிஃபிகன்ஸ், அந்த வார்த்தையுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து புரியணும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறார் கரெக்டாக, டீச்சிங்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்னது? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே ஒரு ப்ராசஸ், இதுக்கு பேர் என்னது? ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணமே மெடிடேஷன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ மெடிடேஷன்னா நான் ஜென்ரலாக என்ன நினச்சிருக்கோம்? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும், பாடி ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட், ஹெட் ஸ்ட்ரைட், க்ளோஸ் யுவர் ஐஸ், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம்ல. ஃபோக்கஸ்டு ஸ்ரவணம் இருந்தது அப்படின்னா அதுவே தியானம். அந்த தியானம்லாம் சொல்கிறோம்ல, இப்படி உட்காந்து அதை இன்வோக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஆக்சுவலி அந்த அகண்டாகார விருத்தி அதெல்லாம் நீ வந்து இன்வோக் பண்ணி கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்ரவணமே பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து தியானம். சங்கராச்சாரியாருடைய ஒரு டிசைப்பிள் இருக்கார், சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு பேர். அவர் சொல்கிறார், நீ வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக உட்காந்துட்டு யாரும் இல்லாத இடத்தெல்லாம் தேடி போய் எந்த டைமில் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு கஷ்டப்பட்டு டைம் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம்லாம் பண்ணவே வேண்டாம். அப்போ என்ன பண்ணணுமா? ரிப்பீட்டட் ஸ்ரவணம் இஸ் தியானம். ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை நாம் கேட்டாலே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ ஆக்சுவலி நம்மளோட மைண்டு முழுக்க இப்போ என்ன இருக்குது? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் தானே இருக்குது, அதை தானே நிதித்தியாசனம்னு நாம் சொல்கிறோம். அதனால் ரிப்பீட்டட் ஸ்ரவணமே வந்து தியானம் ஆகிறது. ஸோ இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? மைண்டில் டீச்சிங்கை கொண்டு வரும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படத்தான் செய்யும். அர்ஜுனனே வந்து பின்னாடி கேட்பான், என்னோட மனசு வந்து குரங்க விட ரொம்ப பேடாக இருக்கே, நான் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்பான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம்.
காற்றை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, காற்று கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகும் போல இருக்குது, என்னுடைய மனசு ரொம்ப வேகமாக வெளி விஷயங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்பான். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்லுவார், அங்கே வரும்போது பார்க்கலாம். இப்போ அதி சஞ்சலமாக இருக்குது, என்ன எப்படி நான் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து என்னுடைய மைண்டை வந்து வித்ட்ரா பண்ணுறது? இப்போ கிருஷ்ணன் ரொம்ப ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ கவலையே படாத தம்பி, உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை நினைக்காத, உலகத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குது. இது எப்படின்னா, இந்த கரண்ட் கட் ஆகும்ல, கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டெஃபினட்டாக நம்மளுக்கு சோகம் ஆகிடுவோம். ஆனால் இம்மீடியட்டாக ஒரு சந்தோஷம் வந்துடும். எப்படி? குடு குடுன்னு ஓடி போய் உங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டோடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அந்த மாதிரி மனசு சஞ்சலமாக தான் இருக்கும், உங்களுக்கும் அதே தானா அப்படின்னோடனே ஓகே, எல்லாருக்கும் இது யூனிவர்சல் ப்ராப்ளம் போல் இருக்குது, அதனால நான் வந்து கில்ட்டியாலாம் இதில் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ சஞ்சலம் மனஹா நிஷ்சரதி. சஞ்சலம் மனஹானா என்ன அர்த்தம்? அலைப்பாயிர மனசு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மனசு என்ன பண்ணுமா? நிஷ்சரதி அப்படின்னா அது எப்போ பாரு வெளியில் சுற்றிகிட்டே தான் இருக்கும். அது வாண்டர் பண்ணுற மனசு என்ன பண்ணும்? வெளி விஷயங்களை நோக்கி அது போயிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கொஞ்சம் கவலை தெரியும், கொஞ்சம் எழுந்து நடக்க தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது வந்து கட்டி போட்டுலாம் நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ வந்து அம்மா வந்து மடியில் வச்சுட்டு இருப்பாங்க, அது இப்படியே சுற்றி கித்தி பார்த்துட்டே இருக்கும். அது என்ன பண்ண ட்ரை பண்ணும்? அம்மா கிட்டே எப்படி வந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு பார்க்கும். இப்போ வந்து கேட்டெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேட்டை சப்போஸ் நீங்கள் இந்த கதவை திறந்து வச்சுட்டு இங்கே ஒரு குழந்தை இருந்ததுன்னா என்ன ஆகும்? குடு 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 குடுன்னு அது வெளியில் போயிடும். அப்போ அம்மா என்ன பண்ணுவா? போட்டோம் வெளியில் போட்டோம், நன்னா போய் எங்கே எல்லாமே சுற்றிட்டு வரட்டும்னு விடுவாள். அம்மா என்ன பண்ணுவா? சிச்சோ அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 ஸ்டெப்பு போன உடனே குடு குடுன்னு பிடிச்சின்னு வந்து திருப்பியும் மடியில் உட்கார வச்சுப்பா. சரி, திருப்பியும் மடியில் அம்மா உட்கார வச்சுட்டா நம்ம இங்கேயே சமத்தாக இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு குழந்தை அப்படியே இருக்குமா? என்ன பண்ணும்? குழந்தை மறுபடியும் வெளியில் ஓடி போகும். கதவை சாத்திட்டா என்ன பண்ணும்? அழும், நீ கதவை திறந்து விடு, நான் வெளியில் போகணும். அப்போ அம்மா என்ன பண்ணும்? திருப்பியும் கொண்டு வந்து மடியில் வச்சுக்கணும். இப்போ நம்ம மனசு இருந்து அந்த குழந்தை மாதிரி, நம்ம வந்து அம்மா மாதிரி என்ன பண்ணணும்? வெளியில் போகும், அதை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும். வெளியில் போகும், அதை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும். வெளியில் போகிறதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அது இவ்வளோ பெரிய விஷயம். பாதி பேருக்கு குழந்தையெல்லாம் எக்ஸிபிஷன்லாம் காணாமல் போகிறதே, எங்கே போச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாளே. எத்தனையோ வருஷம் கழித்து அது யார்கிட்டயோ வளரும், அப்புறம் வந்து கண்டெல்லாம் பிடிக்கிறாள்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என் மனசு இந்த மாதிரி அலைப்பாயிருது அப்படின்னு சொல்லிட்டா அதுவே சக்ஸஸ். கண்டுபிடிச்சிட்டோமே நாம். அப்போனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மைண்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப கோபமாக வருது, வெரி குட், கோபம் வருதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே. எனக்கு ரொம்ப அழுகியாக வருது, பரவாயில்ல, நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டியே. நிறைய பேர் வந்து அழுகியாகவே மாறிடுவா, நிறைய பேர் கோபமாகவே மாறிடுவா. அதெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பண்ணிக்க தெரியறதில்ல, அது வேற நான் வேற. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போனோன்னா இந்த விஷயத்தை நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டுடலாம். ஸோ யதஹா 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 யதஹானா வென்னவர் அண்ட் வாட் எவர் அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயங்கள்லாம், அப்புறம் எப்போ எல்லாம். வெளி விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளி விஷயங்கள் எப்போ எல்லாம் எது எல்லாம் நம்மளுடைய மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ. இப்போ கிளாஸே கேட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது, ஒரு ஹார்ன் சத்தம் கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க. இம்மீடியட்டாக நம்ம வந்து இது கார் ஹானா, ஆட்டோ ஹானா, இல்லை 2 வீலர் பைக்லேருந்து வர சத்தமாக. இப்போ சப்போஸ் கார் ஹார்ன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா, யாருக்கெல்லாம் கார் இருக்கோ உடனே அவளுடைய நம்ம வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்கோம், அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? இல்லை காரை வந்து யாராவது சர்வீஸ் விட்டுருந்தா அதை வேற இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் நம்ம வந்து வாங்கிட்டு வரணும். இப்போ இந்த கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இந்த கார் வாங்கினதுலேருந்து நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கார் ஹார்ன் தான் என்ன ஆகிடுறது? டக்கு 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 டக்குன்னு பில்டு பண்ணிட்டு நாம் போயிட்டே இருக்கோம்.
அப்போ ஆத்ம தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ஆகிடுறது, வேறு ஏதோ வந்து ஒரு விஷய தியானம் வந்து அந்த இடத்துல ஏற்படுறது. சரி, இது வந்து தப்பா அப்படின்னா கிருஷ்ணர் சொல்ல தப்புலாம் ஒன்றும் இல்லை, நேச்சுரலாக இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மைண்டு வந்து இப்படி வெளியில் போகத்தான் செய்யும். இப்போ வந்து இது வந்து கார்னா கார் மட்டும் இல்லை, உடனே கார் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், யாரும் நம்ம ஃபஸ்ட்டு கூட்டின்னு போய் அந்த காரை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அப்படி அந்த பர்சன், அப்புறம் அந்த பர்சன் ரிலேட்டட் தாட்ஸு எல்லாம் அதில் வந்து வந்துடும். சில பேர் வந்து மனுஷால விட்டுடுவா, நாய் பூனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் கிளாஸுக்கு, என்ன பண்ணுறதோ பாவம், சாப்பிட்டதோ இல்லையோ. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பேன் பாகவதத்தில் ஜடபரதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணார் தெரியுமா அவர், இந்த காட்டுக்கு வந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். அவர் வந்துட்டு ஒரு மான் மேலே அவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து விடுறது. எப்போ பார் ஆத்ம தியானம் பண்ணுன்னு சொன்னால் மான் தியானம் பண்ணிட்டார் அவர். அது என்ன ஆச்சு, அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாவே பிறந்துட்டார். அந்த டியர் வந்து டியர் பிகேம் வெரி டியர் அவருக்கு. அதனால் வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ததா நியம்ய யதா மனஸ் நிச்சரதி, எதுலெல்லாம் மனசு வெளியில் போகுதோ இப்போ என்ன பண்ணணும், ததா நியம்ய அந்தந்த ரெஸ்பெக்டிவ் விஷயத்துலேருந்து மைண்டை வந்து இப்போது வித்ட்ரா பண்ணணும். எப்படி வித்ட்ரா பண்ணுறது, முதல்ல சொன்னது தான், எதுவுமே என்னோடது இல்லை, எதுக்கும் நான் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா எதனால் நமக்கு வந்து ஒரு பொருள் மேலேயோ ஒரு பர்சன் மேலேயோ அப்சஷன் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தா, என்னோடதுன்னு நான் வந்து ஓனர்ஷிப் பண்ணிக்கிறதுனால தான் அந்த பர்சனோடையோ அந்த பொருள் மேலேயோ அதை வந்து பிரிஞ்சு என்னால் வந்து இருக்க முடியலை. அதனால் எதையும் ஓன் பண்ணாத, சொன்ன மாதிரி பத்திரம்லாம் பேப்பரில் நம்மளுடைய பேர் இருக்கணும், மனசில் இது என்னோடது அது என்னோடது அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் நாம் டெவலப் பண்ணிக்க கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், எல்லாமே பகவானோடது, பக்கத்து வீட்டுக்காரனோடதுன்னு நினைக்க சொல்லலை சாஸ்திரம். என்ன சொல்கிறது, பகவானோடதுன்னு. என்னோடது இல்லைன்னா வேற யாரோடதுன்னு நினைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு சொல்கிறது பகவானோடது. அப்போ அதை யூஸ் பண்ணி நாம் வந்து நம்மளை இன்டர்னலாக க்ரோ பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாமல், அதாவது பகவான் கொடுத்த பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே என்ன பண்ணணும், காலேஜுக்கு போகணும்ல, க்ரோ ஆகணும்ல. இல்லை 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டா இப்போ டீச்சருக்கும் பிடிக்காது அது இல்லை. டீச்சருக்கும் என்ன ஆசை இருக்கும், நியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும்னு டீச்சருக்கும் வந்து ஆசை இருக்கும். அப்போ அந்த ஓனர்ஷிப் எங்கெங்கே ஓனர்ஷிப் வச்சுட்டு இருக்கோமோ அந்த இடத்துல தான் நமக்கு அடிக்ஷன் இருக்கும். அதனால அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும்னா ஓனர்ஷிப்பை தூக்கிடணும், பகவானோடது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ததா நியம்ய, ஏ பகவானே எல்லாமே உன்னோடது. அது சொல்வாள், தனு மனு தனு சபு குச்சு தேரா, எல்லாம் உன்னோடது. எவ்ரிடே சொன்னோன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி கொடுத்துருப்போம் பகவான்கிட்ட, அதையே திருப்பியும் உன்னோடது உன்னோடது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். என்னுடைய பாடி கூட உன்னோடது தான் பகவானே. அப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட எல்லாம் உன்னோடது, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, என் மனசு கூட நான் ஓன் பண்ணலை, அப்படி நம்மளுடைய விஷயம் இருக்கணும். ஸோ நியம்ய பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஆத்மனியேவ வசம் நயேத்னா திருப்பி கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா மனசு இப்போ என்ன பண்ணிடுத, வெளியில் சுற்றிட்டா இப்போ என்ன பண்ணணும், இல்லை போகாத நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசை திருப்பியும் எடுத்துன்னு வந்து ஆத்மனி ஏவ வசம், ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் தியான ப்ராசஸ்ஸே. டிஸ்ட்ராக்ட் ஆகும்,
டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுன்னு தெரிஞ்ச உடனேயே மனசை திருப்பியும் கொண்டு வந்து வைக்கணும், திருப்பியும் டீச்சிங்கை இன்வோக் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே அது மறுபடியும் வெளியில் போகும், திருப்பியும் அதை கூட்டிகிட்டு வந்து இப்படி நாம் வந்து மைண்டு ட்ரெயின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்பயுமே மைண்டு புரிஞ்சுன்றோம். இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணோம் அப்படின்னா இந்த நேரம் இப்போ எப்படி தூக்கம் வருது, நமக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் ஓகே இப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியறது இல்லையா, அந்த மாதிரி இதை நம்ம வந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அதுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே இந்த டைம் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்ததுன்னா நம்ம இந்த ரிலேட்டட் தாட்ஸாகவே இப்போது ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸாகவே இப்போ நம்ம என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அகண்டாகார விருத்தி அபியாசம் குரு அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். நெக்ஸ்ட்